ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனில் இந்த பதிவில் மீன லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 20 வரை. முதல் நாள் ஏப்ரல் 11 சனிக்கிழமை, உத்திராட நட்சத்திரம் மதியம் 1:39 வரைக்கும். நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இயங்கும்போது சூரியன் நம்முடைய லக்னத்தில் இருக்கார். புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நல்ல சிந்தனை, கஸ்டமர் சம்மந்தப்பட்டது, தாயார் சம்மந்தப்பட்டது, பூமி இடம் வாகனம் சம்மந்தப்பட்டது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், விவசாயம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்தது திருவோண நட்சத்திரம் மதியம் 1:39க்கு தொடங்குகிறது. ரிலாக்ஸாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளோட குதூகலமாக இருக்கிறது, ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு போயிட்டு வர்றது மற்றும் கோவில் சார்ந்த நிகழ்ச்சிகள், பூர்வீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே நண்பர்களை பார்க்கறது, இது மாதிரி ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகக்கூடிய நாள். ஏப்ரல் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:13 வரைக்கும் இந்த திருவோணம் இருக்குது. அதுக்கப்புறம் அவிட்டம் நட்சத்திரம். இந்த அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் செவ்வாய் இருக்கார். சனியோட நட்சத்திரத்துலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறனால நல்ல ஒரு சிந்தனையை கொடுப்பாரு, நல்ல செயல்திறனை கொடுப்பாரு, சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் சனி சேர்க்கை பெறுகிறது. அதனால் ஒரு ஆக்டிவாக செயல்படக்கூடிய விஷயங்கள் நடைபெறும். நல்ல ஒரு பாடி மெயின்டெனன்ஸ், எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்மளை அதிகமாக விளையாட்டில் ஈடுபடுத்தி கொள்வது, இது மாதிரியெல்லாம் நல்லது நடக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரம் மாலை 4:03க்கு முடியுது. இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திரன் கும்பராசிக்கு வந்துடுறார், 12ஆம் வீட்டுக்கு விரயத்துக்கு வந்துடுறாரு. இன்றைக்கும் செவ்வாயினுடைய பலனை தரும் பொழுது நமக்கு 12ல் இருந்து தர்றதுனால சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கும். மாலை 4:03 ராகுனுடைய சதய நட்சத்திரம். ராகுவும் 12லேயே தான் இருக்கார், அதே சதயத்தில் தான் இருக்கார். அதனால் இன்னைக்கு கொடுக்கல், கடன் கொடுக்கல் வாங்கல், இது சம்மந்தப்பட்டது, செலவுகள் சம்மந்தப்பட்டது, மருத்துவ செலவுகள், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு ரொம்ப தூரத்தில் மாற்றி போகிறது, புது வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்குது. ராகுனுடைய உப நட்சத்திரம் புதனாக இருக்கிறதுனால நிறைய ஆராய்ச்சி நிலையில் பயில்பவர்கள், ஆராய்ச்சியில் சயின்டிஸ்டாக இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நாளாக அமைகிறது. ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம் மாலை 4:05 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம். குரு லக்னாதிபதி, அவர் 4ஆம் வீட்டில் இருக்கார். குருவினுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறனால வீடு சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டது, கஸ்டமர் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது அத்தனைக்கும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். ஏப்ரல் 15 புதன்கிழமை மதியம் 3:22க்கு இந்த புரட்டாதி முடியுது. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த புதன் சனியோட நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கனால செவ்வாய் சனி புதன் இதெல்லாம் சேர்க்கை பலனை தருகிறது. சந்திரன் 4 கிரகம், இதுவும் நல்ல பலன் தான். மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு சிறப்பாக இருக்கும், சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரம் மதியம் 1:58க்கு தொடங்குகிறது. சனி மறுபடியும் புதனோடையும் செவ்வாயோடையும் சேர்க்கை பலனை தருகிறது. அப்போ இந்த புதனும் அதே மாதிரி இயங்குறதுனால நுணுக்கமான கருவிகள் சம்மந்தப்பட்டது மற்றும் அனைத்து விதமான இயந்திரங்கள் சம்மந்தப்பட்டது, மிஷினரி ஒர்க்ஸு, ஒர்க் ஷாப்பு, இது மாதிரியான வேலைகளுக்கும் இதாக இருக்கும். ப்ளம்பிங் ஒர்க்கு, பைப்பிங் ஒர்க்கு, இது மாதிரி ஒயரிங் ஒர்க், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஏப்ரல் 17 வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் நண்பகல் 12:02க்கு முடிவடைகிறது. அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. கேது 6ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சுக்கனுடைய நட்சத்திரம், சுக்கனுடைய உப நட்சத்திரம், சூரியனுடைய அந்தரத்தில் இருக்கார். அதனால் இன்னைக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு உண்டு. அது லோனாக கூட கிடைக்கலாம், லோன் சேங்ஷன் ஆகலாம் மற்றும் தொழில் ரீதியாகவும் பணவரவு நன்றாக உண்டு.
வேலை வாய்ப்புக்கு சாதகமான நாள். ஏப்ரல் 18 சனிக்கிழமை காலை 9:42 முதல் பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கார், தனஸ்தானத்தில் மேசராசியில். சூரியனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கு. அதனால் பேச்சு நமக்கு ஃப்ளூயண்ட்டாக வரும். இந்த சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் செவ்வாயும் நமக்கு லக்னத்திலே சனியோட சேர்ந்து இருக்கிறனால புதிய செயல் திட்டங்கள், புதிய நம்முடைய ஒரு எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் நிறைவேறக்கூடியது, அல்லது அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:09க்கு கிருத்திகை நட்சத்திரம். ஒரு பாதம் 2ஆம் இடமான மேசராசியில் இருக்கு, மற்ற 3 பாதங்கள் 3ஆம் இடமான ரிஷபராசியில் இருக்கு. இப்போ 3ல் சந்திரன் போறாரு, சூரியனை போல செயல்படுகிறாரு. சூரியன் கேதுனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறனால மெயினாக மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், பார்ட்னர்ஷிப் ஒர்க்கு, டீம் ஒர்க்கு, இது மாதிரியான விஷயங்கள் மற்றும் அனைத்து விதமான அரசு அலுவல்கள் சம்மந்தப்பட்டது டீலிங் வரும். அதே நேரத்தில் நமக்கு இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் கேது நட்சத்திரத்தில் இருக்காருங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த கேதுங்கிறவர் உடல் சார்ந்த வகையில் உஷ்ண ஆதிக்க பிணிகளோ அல்லது அடிவைரஸ் பிரச்சனைகள், குடல் சம்மந்தப்பட்டதுலையோ கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். கேதுனால என்ன அப்படின்னா அல்சர் சம்மந்த மாதிரி அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் வீட்டில் ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறதுனால நல்ல ஒரு அருள் சார்ந்த நாளாகவும் உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்குற ஸ்தானமாகவும் இருக்கும். கலை திறமைகள் வெளிப்படும். மெயினாக கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் வகை தொழில்கள், செய்தி விளம்பரத்துறை மற்றும் என்டர்டெயின்மெண்ட்டு, அனைத்து விதமான ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கவிதை, கதை எழுதுதல், அதை பப்ளிஷ் பண்ணுறது, இது மாதிரி நிகழ்ச்சிகள். சில பேருக்கு பரதநாட்டியம், டான்ஸிங், சிங்கிங் இதெல்லாம் வெளிப்படுறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய நாள். அதாவது திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். கோவில் வழிபாடு, இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு போன்ற கோவில் வழிபாடுகளுக்கும் சிறப்பாக இருக்கும். குழந்தை பிறப்புக்கும் சாதகமாக இருக்கும். குடும்பத்தோடவும் நண்பர்களோடவும் நட்பு வட்டாரத்தோடவும் சேர்ந்து மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய திட்டங்களுக்கும் இந்த நாள் ரொம்ப சாதகமாக இருக்கும். இந்த மீன லக்னம் அப்படிங்கிறதுல 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சந்திரன் என்பவர் 5ஆம் அதிபதியாக இருக்கிறார். அதனால் உணர்வுகள் சார்ந்து நாம் வெளிப்படக்கூடிய அமைப்பு, அதையே சில பேர் தொழிலாக வைக்கும்போது, இந்த மாதிரி மீடியா, விளம்பரத்துறை இதெல்லாம் தொழிலாக வைக்கும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.